அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which state has been awarded a national award for its excellent performance in the elections அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேர்தலில் சிறப்பாக செயல்பட்டதற்காக எந்த மாநிலத்திற்கு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரிக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது, which of the following is not a partner in the Stargate project அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் ஸ்டார்கேட் திட்டத்தில் பங்குதாரர் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு Oracle, சாஃப்ட் பேங்க், ஓகேங்களா, ஓப்பன் ஏஐ, அடுத்ததா மைக்ரோசாஃப்ட், ஆர்ம் அண்ட் தென் நிவிதியா. இவங்க எல்லாமே வந்து ஒரு பார்ட்னர்ஸாக வந்து இந்த ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட்ல வந்து இருக்க போறாங்க. டெஸ்லா மட்டும் வர மாட்டாங்க. என்ன இந்த ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி பார்த்தோம்னா ஏஐல அமெரிக்கா குளோபல் லெவல்ல டாப் கண்ட்ரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஓகேங்களா, அமெரிக்கா வந்து குளோபல் லெவல்ல இந்த ஏஐல வந்து டாப் கண்ட்ரியா இருக்கணுங்கிறதுக்காக ஸ்டார்கேட் அப்படிங்கிற ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஹெல்த்ல இருந்து எல்லா விதமான ஃபீல்ட்லையும் ஏஐயோட இன்டகிரேஷனை கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அமெரிக்கன்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது, which state has the most number of GI tags அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்தில் அதிக புவிசார் குறியீடுகள் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசில் தான் அதிகமா இருக்கு. 74 GI tags வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல தான் நம்ம இருக்கோம். தமிழ்நாடு அப்படிங்கிற செகண்ட் பிளேஸ்ல 59 GI tag வந்து நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? உத்தரப்பிரதேசில் அதிகமா 74 புவிசார் குறியீடுகள் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது, consider the following statements. The president has approved 139 பத்ம அவார்ட்ஸ் ஃபார் த இயர் 2025. 139 பேருக்கு பத்ம விருதுகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல 7 பேருக்கு பார்த்தோம்னா பத்ம விபூஷன் அப்படிங்கிறது வழங்க போறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். 7 பேருக்கு பத்ம விபூஷன், 19 பேருக்கு பார்த்தோம்னா நமக்கு பத்ம பூஷன் விருது, 113 பேருக்கு பார்த்தோம்னா பத்மஸ்ரீ விருதுகள் அப்படிங்கிறது 113 பேருக்கு வழங்க போறாங்க. இதுல பார்த்தோம்னா 23 பேர் வந்து 23 விருதாளர்கள் வந்து பெண்களாக இருக்க போறாங்க. எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 3 கரெக்ட், ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வில் கம் இன்டு எஃபெக்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எப்போதிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறதா கேள்வி. எப்போதிலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா April 1, 2025 இருந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி 2004 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுலேயுமே அவங்க வேணும்னா அதை கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமுக்கு மாறணும்னா மாறிக்கலாம். சரிங்களா? எப்போலேருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னா April 1, 2025 இருந்து. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.